வெள்ளையர்கள் காலகட்டத்துல அடிக்கடி எடுத்துருக்காங்க. இப்ப வரைக்குமே இந்த மற்ற சமூகங்கள் எல்லாமே அவங்களுடைய பாப்புலேஷன் கிராஃபை வந்து வெள்ளையர்கள் காலகட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எடுக்கப்படல. இந்த இடஒதுக்கீடு கொள்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, புரியுதுங்களா? இந்த இப்ப பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி கிளப் பண்ணதா இருக்கட்டும், இல்ல வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்லி கிளப் பண்ணதா இருக்கட்டும், இதுல இந்தியா முழுக்கமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு பிரசிடென்சிக்குள்ள தான் வெள்ளைக்காரங்க காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஆந்திரா பிச்சுக்கிட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து கேரளா கர்நாடகா எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சிய இடத்தை தான் தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம மாத்தி கொண்டு வரோம். அப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சுக்கிட்டு போனது அவங்க. சோ பிச்சுக்கிட்டு போனவங்க எல்லாருமே புதுசா ஒரு சாதிய பட்டியலை உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேஸ்ட் லிஸ்ட எந்த ஸ்டேட்டுமே எடுத்துக்கல. அதாவது எக்ஸாம்பிள் வந்து கேரளா எடுத்துக்கல, கர்நாடகா எடுத்துக்கல, ஆந்திரா எடுத்துக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேஸ்ட் லிஸ்ட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. இப்ப இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பிசி பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பேக்வர்ட் கேஸ்ட் பட்டியலுக்குள்ள ஆந்திரால இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டிஸும் அவங்க எவ்வளவு கம்மியா தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 2 பேர் தான் இருக்கானே வச்சுக்கோங்க, அவங்களோட கம்யூனிட்டி வந்து ஆக்சுவலா இங்க ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். இப்ப அவங்க கம்யூனிட்டி இந்த மாதிரி உள்ள ரெப்ரசென்ட் ஆயிருக்குங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஒரு ரெசிடென்டியல் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டா, நான் இங்க இத்தனை வருஷமா தங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரெசிடென்டியல் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டா, அதுவும் தமிழக அரசு ஒரு நடுவில் ஒரு செயல் திட்டம் பண்ணுச்சு. யாரெல்லாம் தமிழர்கள்னு கேட்கும் பொழுது தமிழக அரசு ஒரு வரையறை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் யார் வந்து நிலை பெற்று வாழ்கிறார்களோ அவங்க எல்லாம் தமிழர்களாக தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க ஆந்திராவிலே பிறந்து வளர்ந்தவரா இருந்தா கூட தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ்ல தமிழ்நாடு பையனாக அவங்க கூட இடஒதுக்கீட்டுல போட்டி போட்டு நீங்க உள்ள போக முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சிறுபான்மையா இருக்கக்கூடிய கவரா நாயுடு பிசி பட்டியல வரும். அதான் நடைமுறையில பட்டியலுக்குள்ள இருக்கும். அது தமிழ் சமூகமாகவே கருதப்பட்டு தமிழ் கேஸ்ட் லிஸ்டுக்குள்ள பிசில வரும், அப்படியே ஓபிசில வராது. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜஸ் ஹையர் ஸ்டடீஸுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை வந்து முழுமைக்குமே வந்து இனிமேல் ஓபிசிக்கு கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பொருள் என்ன? இடஒதுக்கீடுக்குள்ள வரமாட்டாங்க. சோ ஓபிசி வந்து ஒமிட் செய்யப்படும். அப்ப ஓபிசினாவே அதுக்கு பொருள் என்ன? வெளியில இருக்கக்கூடிய சமூகங்கள்னு பொருள்.